போர்டு மேலெல்லாம் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடையோட போர்டு, அந்த பேபி ஷாப்னு ஒரு ஷாப் இருக்குது, அந்த கடையோட போர்டுகள் எல்லாம் நொறுக்கப்பட்டுச்சு, கடையோட அந்த பதாகைகள் எல்லாம் நொறுக்கப்படுது. அதாவது ஆர்வம் மிகுதியில் வேணும்னு உடைக்கல, அவரை பார்க்கணும்னு ஆர்வம் மிகுதியில். அப்போ உங்களை பார்க்கறதுக்கு தான் அவங்க வந்து சாவுறான். தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளோ பேர் போலீஸ் லத்தி சார்ஜில் கன்ஷாட்டில் நம்ம மாஞ்சோலை சொல்கிறோம், அந்த ஆற்றுல அடித்தாங்க சொல்கிறோம்ல, இவ்வளோ பேர் கும்பல் படுகொலை தமிழ்நாட்டில் கும்பல் படுகொலைன்னு தான் சொல்ல முடியல. இவ்வளோ பேர் செத்த வரலாறு தமிழ்நாட்டு அரசியலிலே இல்லவே இல்லையே. இப்போ நார்த்தில் பிஜேபி இந்த மாதிரியான ஒரு மாபை வச்சுக்கிட்டு தான் அங்கே மதக்கலவரம் தூண்டுது. எந்த நேரத்துலையும் ஒரு மதக்கலவரம். இப்போ விஜயால் இவ்வளோ பேரை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதில் வந்து ரஜினி வந்து ஏதாவது கூட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டு போவார், இல்லை சிவகார்த்திகேயன் வந்தாருன்னா ஏதாவது இந்த ஆடியோ லான்ச்சு, இந்த படம் வீட்டுக்கு வந்து ஷோ, அந்த மாதிரி தான் ஒரு 1/2 hour வந்து ஏதோ பேசிட்டு போன மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் அரசியல் என்ன பேசுறீங்க? கீழ்வன்மணியில் கூட 42 குடிசையில் வச்சு எரிச்சாங்கல்ல, கோபால்சாமி நாயுடு வந்து எரிச்சது வந்து கீழ்வன்மணியில் கூட எரிச்சதுல என்ன? அதை விட இங்கே மோசமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க. 100 பேர் செத்து போனாங்க, கள்ளக்குறிச்சியில் ஏன் போகலை, இங்கே ஏன் போனாங்க, உடனே போய் அன்பில் மகேஷ் போயிட்டு, அப்போ திமுக வந்து இந்த ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்க. இந்த கான்ஸ்பிரசிஸ்க்கெல்லாம் திமுக ஒரு பக்கம் வழிவகுக்குது. வணக்கம். தலைவர் வராது, இவ்வளோ கூட்டம் கூட்டம் நீங்கள் என்னோட தொண்டர்கள் நலங்கிறதையும் நீங்கள் பவர் கட் பண்ணணும், விஜய் பேசுகிற வரை பவர் கட் பண்ணணும். ஆனால் அவர் சில டைமில் கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இபி தரப்பில் வந்து அந்த பொறியாளரும் பேட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் முழுக்க நாங்கள் பவர் கட் பண்ணல, எங்களோட பவரெல்லாம் அங்கே எரிஞ்சுட்டு தான் இருக்குது. அந்த குறுகிய இடத்துல வந்து அவங்க மட்டும்தான் ஜென்செட் போட்டு பவர் சப்ளை கொடுத்துருந்தாங்க. அந்த ஜென்செட் பவர் சப்ளை தான் ஆஃப் ஆச்சு. இல்லை, அதை ஒருத்தர் சொல்கிறார், அந்த ஏரியா பகுதி வாசியாக ஒருத்தர் சொல்கிறாரு, பக்கத்து தெருவுலாம் இருந்துச்சு, இந்த தெருவில் மட்டும்தான் இல்லை. விஜய் பார்க்குறது அந்த பக்கத்து மாடியிலேருந்து நின்றுட்டு இருக்கிறாங்க, அந்த பக்கம் மாடி இந்த பக்கம் இதுல இருந்து நின்றுட்டு இருக்கிறாங்கல்ல. இப்ப இது எந்த கணக்குல எடுப்பீங்க? இது ஒரு கட்சியாகவே எடுக்கணும், புரியலையே. அப்ப கடையோட போர்டு மேல எல்லாம் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடையோட போர்டு, அந்த பேபி ஷாப்னு ஒரு ஷாப் இருக்கு, அந்த கடையோட போர்டுகள் எல்லாம் நொறுக்கப்பட்டுச்சு, கடையோட அந்த பதாகைகள் எல்லாம் நொறுக்கப்படுது. அதாவது ஆர்வம் மிகுதியில் வேணும்னு உடைக்கல, அவரை பார்க்கணும்னு ஆர்வம் மிகுதியில். அப்போ உங்களை பார்க்கறதுக்கு தான் அவங்க வந்து சாவுறான். அவனுக்காக நீங்கள் பேசக்கூட தயார் இல்லை. உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் யாருமே இது வரைக்கும் போகலை, 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே இது வரைக்கும் போகலை அப்படின்னா, இது நம்மளோட மாஞ்சோலை படுகொலையாக இருக்கலாம், போலீஸ் லத்தி சார்ஜில் கூட இவ்வளோ பேர் செத்தது கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலில் இவ்வளோ பேர் போலீஸ் லத்தி சார்ஜில் கன்ஷாட்டில் நம்ம மாஞ்சோலை சொல்கிறோம், அந்த ஆற்றுல அடித்தாங்க சொல்கிறோம்ல, இவ்வளோ பேர் கும்பல் படுகொலை தமிழ்நாட்டில் கும்பல் படுகொலைன்னு தான் சொல்ல முடியல. இவ்வளோ பேர் செத்த வரலாறு தமிழ்நாட்டு அரசியலிலே இல்லவே இல்லையே. எங்கேயாச்சும் ஒன்று ஒரு இன்சிடென்ட், இந்த மகாமகம் இதில் வந்து அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒரு 48 பேர் மகாமக குளத்துல, அவ்வளோ கூட்டத்தில் 48 பேர். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பேர்னா, இப்போ இதுக்கு எல்லாம் ஒவ்வொரு வாட்டி விஜய் வருவார், நாகப்பட்டினம் வருவார், அடுத்து வந்து கரூர் போவார், சேலம் போவார். போகும்போதெல்லாம் அந்த ஏரியாக்காரங்க பதட்டத்தோட ஏதோ ஒரு கலவரம் நடக்கிற போது ஷட்டரா மூடிட்டு கடையெல்லாம் மூடிட்டு போயிடுவாங்கல்ல. இல்லை, இங்கே இன்னொரு 144 போட்டுருக்கும் போது மூடி போயிடும். இன்னொரு இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சனிக்கிழமை கரூர் பிளானே கிடையாது. சென்னை தான் சுற்றுப்பயணமாக அவரோட லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் திமுக நடத்திய இந்த முப்பெரும் விழா இருக்கு இல்லையா, இதுக்காகவே அதாவது அங்கே பிளானை மாற்றி நான் கூட்டம் கூட்டுறேன் பாரு, நான் வரேன், நான் கூட்டம் கூட்டுறேன் பாருன்னு தான் இங்கே பிளானே சேஞ்ச் ஆகிருக்குதை பார்க்கணும். அப்படிதான் நாங்கள் கேள்வி. இல்லை, இப்போ கூட்டம் கூட்டுறதுன்றது இப்போ ஒழுங்கின்மை. நீங்கள் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, தமிழ்நாட்டு அரசியலில் சின்ன கூட்டமாக இருந்தாலும் சரி, பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, 8:30 மணிக்கு கூட்டம்னா 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் எல்லா அரசியல் கூட்டங்களும் பெறுவார். அப்போ இங்கே ஒழுங்குன்றது மொத்தம் எல்லா விஷயங்களும், தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லை, எல்லா நிகழ்வுகளும் பொதுவாகவே நம்மக்கிட்ட ஒரு சிவிக் சென்ஸோ, ஒரு சரியான நேரத்துக்கு போகிறதுக்கோ, அந்த ஒழுங்கோ அப்படிலாம் நம்ம தமிழ் சூழலுக்குள்ள பெருசாக இது வரைக்கும் பரிமாணம் ஆகலை. இல்லை, அப்படி நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல 7 to 11 தான் இங்கே நேரமே கொடுத்துருக்கும் போது, நீங்கள் 8:30க்கு வந்து, அதாவது 7:30 மணிக்கு வந்து பேசினா என்ன அர்த்தம்? இல்லை, அது சரிதான், நான் அது மறுக்கலை. அப்போ பொதுவாக நான் சொல்கிறேன், அந்த ஒழுங்கு இங்கே பொதுவாகவே பேணப்படுறது இல்லை. அப்போ அந்த இடங்கள்ல நீங்கள் என்னவாக இருக்கிறீங்க? 20,000 30,000 மக்கள் அந்த இடத்துல கூடுறாங்கன்னா நெருக்கடி இருக்கு. நீங்கள் உங்களுக்கு இதுக்கு முன் அனுபவங்கள் இருக்குது. விஜய்க்கு அனுபவமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் நம்ம 10 கூட்டங்கள் பார்த்துருக்கோம், மாநாடுகள் பார்த்துருக்கோம். மாநாட்டில் எல்லாத்துலேயும் வந்து உங்களோட க்ரௌடு எப்படிப்பட்ட க்ரௌடுன்றது ஒரு தலைவனுக்கு தெரியுமா? இப்போ உங்கள் பார்வையில் இந்த நிகழ்வு 41 மரணங்கள், நீங்கள் விஜயை குற்றம் சாட்டுவீங்க, டைரெக்டாக விஜயை குற்றம் சாட்டுவீங்களா, தமிழக அரசையா, காவல்துறையா, அல்லது இந்த பொதுஜன மக்களையா?
இல்லை, பொதுவாக முதல்ல அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியது விஜய் தான். முதல் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது அந்த கட்சியின் தலைவராக விஜய். அதற்கு பிறகு வந்து நம்ம வந்து காவல்துறை வந்து பண்ணுச்சா இல்லையா, அதுக்கப்புறம் திமுக அதுக்கு வந்து செயல்பட்டுச்சா, திமுக ஏன் கள்ளக்குறிச்சியில் 100 பேர் செத்து போனாங்க, கள்ளக்குறிச்சியில் ஏன் போகலை, இங்கே ஏன் போனாங்க, உடனே போய் அன்பில் மகேஷ் போயிட்டு, அப்போ திமுக வந்து இந்த ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்க, இந்த கான்ஸ்பிரசிஸ்க்கெல்லாம் திமுக ஒரு பக்கம் வழிவகுக்குது. அந்த கேள்விகள் யாருன்னா, கள்ளக்குறிச்சியில் ஏன் 100 பேர் செத்து போகும்போது போகல, இந்த இடத்துல வந்து உடனே அன்பில் மகேஷ் போறாரு, உடனே செந்தில் பாலாஜி போறார், எல்லா மினிஸ்டர்ஸும் உடனே போறாங்க, நைட்டோட நைட்டா துணை முதல்வர் போறார், எல்லாரும் போறாங்கன்ற இந்த சதி கோட்பாடுகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் திமுக உருவாக்கி தருது. இல்லை, நம்ம இதையும் அதையும் மேட்ச் பண்ணி பேச வேண்டிய சூழல் இல்லை. ஒரு கள்ளச்சாரையும் பிடிச்சி செத்தவன் அவனுக்கு வந்து நம்ம இது மாதிரியெல்லாம் உட்காந்து துக்க செய்தி எல்லாம் பேசல. வருத்தம் தெரிவிச்சோம், இது நிகழ்ந்திருக்க கூடாது. கிட்டத்தட்ட 60 பேர் இல்ல, நம்ம இது நிகழ்வு, அதாவது கருத்தில் ஒண்ணுதான், இது போல உயிரினெல்லாம் அழியக்கூடாது. ஆனா அது வந்து கள்ளச்சாரம் குடிச்சு இறந்துருக்காங்க. ஆனா இங்க ஒரு சிசு இறந்துருக்குங்க, அதுக்கு என்ன தெரியல. அதுதான் அப்ப நான் ரெண்டும் வந்து ஒரு நிர்வாகம், அரசு நிர்வாகமாக கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் இருக்கு, கவர்மெண்டோட லிக்கர் ஷாப்ஸ் இருக்கு, லிக்கர் ஃபேக்டரிஸ் இருக்கு. அப்ப அரசு அங்கே பொறுப்பேற்க வேண்டிய ரோலை தான் நம்ம அந்த இடத்துல கொஸ்டின் பண்றோம். அப்ப அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்க வேண்டியது திமுக அரசு கள்ளச்சாராய விஷயங்கள்ல. அதுக்கு வந்து ஏன் பொறுப்பு, அது அரசு நிர்வாகங்கள். இப்ப விஜயோட இந்த நிகழ்வுகளை 41 பேர் மரணமானதுல இவ்வளவு வேகமா துரிதமா செயல்படுறீங்க, அந்த இடத்துல ஏன் ஒரு அரசு நிர்வாகமாக செயல்படலை திமுக? இங்க ஏன் செயல்படலை கள்ளக்குறிச்சியில? இப்ப இந்த இடத்துல ஏன் செயல்படுறீங்க? அப்போ அப்ப இந்த இடத்துல நம்ம அக்கௌண்டபிலிட்டி கேட்கறது முதல்ல விஜய் கிட்ட தான். நீங்க தான் முதல்ல அந்த பொறுப்பை ஏத்துக்கணும். உங்களை நம்பிதான் வந்திருக்கான் ஒருத்தன், உங்களை பார்க்க வந்துதான் செத்து போயிருக்கணும். விஜயை பார்க்க வந்துதான் ஒருத்தன் செத்து போறான், குழந்தைகள் செத்து போகுது, ஒரு 9 குழந்தைகளுக்கு மேல 17 வந்து பெண்கள் செத்து போறாங்க, 12 பேருக்கு மேல வந்து ஆண்கள் இருக்கிறாங்க. அப்போ உங்களை பார்க்கறதுக்காக இன்னும் கை கால் உடஞ்சது, தலை உடஞ்சது, இன்னும் வாழ்நாள் ஊனம்லாம் எத்தனை பேருன்னு தெரியல. நமக்கு வந்து 41 பேர் செத்து போனது தான் தெரியுது, இன்னும் வாழ்நாள் வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு உள்ளுக்குள்ள போய் பார்த்தோன்னா இன்னும் எத்தனை பேருக்கு அடிபட்டிருக்குன்னு தெரியல. ஏன்னா அது 2 லட்ச ரூபா அறிவிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன், சின்ன அடிபட்டவங்களுக்கு. வாழ்நாள் முழுக்க அது பெரிய காயமா அப்படின்றதும் தெரியல. இன்னும் எத்தனை பேரோட தொழில் பாதிக்கப்பட்டு இருக்கிற தள்ளுவண்டி கடையில இருந்து எல்லா கடையும் அப்படி அந்த இடமே நாசமா இருக்கு. விஜய் கூட எல்லா கூட்டங்களையும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வார் நடந்துட்டு போன மாதிரி கீழே ஃபுல்லா செருப்பா காட்டுறாங்க, ஃபுல்லா அந்த கட்சி கொடிகள் இருக்குது, ஆளோட துணிமணி எல்லாம் இங்க கீழே கிடக்குது. நம்ம மாநாட்டிலேயே அதானே பார்த்தோம். அவரோட மாநாடு முடிஞ்சோன்னா 2 மாநாட்டிலையும் அதான் பார்க்கணும், சேர்கள் உடைக்கப்பட்டிருக்குது. அந்த மேடைகளில் போயிட்டு ஒரு இப்போ நார்த்தில் பிஜேபி இந்த மாதிரியான ஒரு மாபை வச்சுக்கிட்டு தான் அங்கே மதக்கலவரம் தூண்டுது. எந்த நேரத்துலையும் ஒரு மதக்கலவரம். இப்போ விஜயால் இவ்வளோ பேரை கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஈர்க்க முடியுது. அவரால் 2 நிமிஷம் இப்படின்னா அது வேறையா மாறி தவறா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். விஜயால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்ற வார்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா நான் என்ன தவறால நான் தெளிவா சொல்றேன். இவ்வளவு பேரை அவரோட கண்ட்ரோலுக்குள்ளால வச்சு ஈர்க்க முடியுதுன்றீங்க. ஈர்க்க முடியுது, அந்த கண்ட்ரோல்ல இருக்க முடியுதுன்றதுக்கு. ஆனா அவங்களை கண்ட்ரோல் படுத்த முடியல, கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி வெறி கொண்ட கிரௌடா இருக்கு. அப்ப இந்த அரசியல் படுத்தணும், இல்ல விஜய்க்கே இன்னும் அரசியல் வந்து ட்ரெயின் ஆகணும். இது வந்து ட்ரெயிலர் நேரல் கிடையாது, மக்களோட உயிர். நாளைக்கு இன்னும் விஜய் திருப்பி ஊருக்குள்ள வந்தாருன்னா இன்னும் கூட்டம் கூடும். அப்ப இதுக்கு இன்னும் நாளைக்கு திருப்பியும் வந்து அண்ணா நாளைக்கே வந்து அரசியல் கட்சி என்ன கலைச்சிருவாரா என்ன? கலைக்கலாம் போறதில்ல. அப்ப இதற்கான ஏற்பாடுகள் என்னவா இருக்கு? திருப்பி விஜய் நாளைக்கு வந்தாருன்னா, ஊருக்குள்ள வந்தாருன்னா திருப்பி ஒரு 30,000 பேர் 40,000 பேர் திருப்பி கூடுவான். அப்ப நீங்க வந்து அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? திருப்பி எதிர்கட்சிகளா இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் கேள்வி கேட்பாங்க, ஏன் விஜய் வரல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. விஜய் வந்தா இது ஏன் பண்ணலன்னு கேள்வி கேட்பாங்க. அதான் அரசியல். ஏன்பா வரல, ட்விட் போடுறது தான் அரசியலா அப்படின்னு ஒரு கேள்வி திமுகவே கேள்வி கேட்கும். திருப்பி வந்ததுக்கு அப்புறம் இப்படியும் கேள்வி கேட்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். குறைஞ்சபட்சம் நாளைக்கு இயற்கை பேரிடர் நடந்தா கூட விஜயால் வர முடியாதுன்னா எப்படி அவரை வந்து ஒரு தலைவராக நம்மளை தேர்வு கண்டிப்பா செய்ய முடியும்? அது வந்து ஆபத்து. அந்த இடத்துல அந்த சூழல்ல இருந்து பார்க்கும்போது விஜய் இதுக்கு முதல் பொறுப்புதாரி விஜய் தான். அதுக்கப்புறம் வந்து திமுக அரசு, அதுக்கப்புறம் வந்து காவல்துறை, இது எல்லாத்தையும் வந்து நம்ம கேள்வி கேட்கலாம். இல்லை வந்து ஏன் அன்பில் மகேஷ் போய் அழுதாரு கள்ளக்குறிச்சிக்கு அழுவுல, இதெல்லாம் எல்லா கேள்வியும் அதுக்கப்புறம் கேட்கலாம். முதல் பொறுப்பு உங்களை நம்பிதான் ஒருத்தன் வந்து சாகுறான். சாகும்போது உங்களுக்கு கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட உள்ள போகல. 2ஆம் கட்ட தலைவர்களே இங்க இல்லைன்றதான் பிரச்சனை. செகண்ட் லீடர்ஷிப்பே அங்கே கிடையாது. அடுத்து வந்து யாரு அப்படின்றதே ஒரு ஆள் கிடையாது. கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற எல்லோருமே ரசிகர்களா இருந்தாருன்னா இந்த பிரச்சனை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? ஒருத்தன் பைக்ல வர்றான், விஜயோட
அவர் பைக் இப்படி அந்த பஸ் இப்படி போகுது, வரும்போதே செல்ஃபி வீடியோஸை எடுத்துக்கிட்டு தான் வரான். இன்னைக்கு நம்ம ஹிட்டு தட்டுறோம், இன்னைக்கு வந்து இது மில்லியன் வியூஸ் போகுது, இவ்வளோ லைக்ஸ் போகுது, இவ்வளோ ஷேர்ஸ் போகுது. பஸ் தட்டிட்டான், அது வேற விஷயம் இல்லை. இந்த மாதிரி அங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த மூட்ல தான் போறானுங்க. நான் தலைவரை பார்த்துட்டேன், தொட்டுட்டேன். நீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா, இது என்ன கணக்குன்னே புரியல. அப்போ நீங்க வந்து அவரை நான் தொட்டுட்டேன், நான் அவரை பார்த்துட்டேன், அது போதும். அப்போ நீங்க ஒரு அரசியலுக்கு தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொறுப்பு வேணும்ல. ஒரு சிஎம்கான ஒரு பொறுப்புன்றது என்ன இந்த மாதிரியான மாப்ஸை வச்சுக்கிட்டு இது பண்ண முடியுமா? அப்போ எல்லா செக்டார்ஸ்லையும் நார்த்தில் வந்து இதே மாப்ஸை வந்து இப்போ விஜய் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், விஜய் மாதிரியான ஒரு செக்யூலர் இப்போ வரைக்கும் மத வெறுப்பு அரசியலே விஜய் பேசலை. அதை நம்ம தெளிவாக எல்லா பேட்டியிலையும் சொல்கிறோம். மத வெறுப்பு அரசியலையோ சாதி வெறுப்பு அரசியல் அவர் அரசியலே பேசலை, அது வேற பிரச்சனை. இப்போ அந்த இடங்கள்ல இவ்வளோ பெரிய க்ரௌடை இருக்கக்கூடிய ஒரு தலைவராக ஒரு கட்சியாவது முதல்ல ஸ்டேபிள் ஆகணும். தாவேக்கான்றது ஒரு கட்சியாகவாச்சும் முதல்ல வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆளுங்க, இல்லை எம்எல்ஏ ஆகுங்க, எம்பி ஆகுங்க, ஏதோ ஆகுங்க, அது பிரச்சனை இல்லை. ஒரு கட்சியாக இவ்வளோ பெரிய க்ரௌடு, நம்ம கமல் வந்து கட்சி திறந்தார், இவ்வளோ பெரிய க்ரௌடெல்லாம் கமலெல்லாம் ஈர்க்க முடியாது. மிஞ்சி போனால் ஒரு 1000-2000 பேர் கமல் போன எல்லா கூட்டங்கள்லையும் பார்த்தோம். ஒரு 1000-2000 பேர் அந்த இடத்துல கூடுவாங்க, திருப்பி கமலோட வண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இந்த க்ரௌடு கிடையாது இல்லை, இந்த மாஸ் கிடையாது இல்லை. அப்போ இந்த மாஸ் வந்து இல்லை, இந்த மாஸ் நீங்கள் இப்போ கமலஹாசன் ஒரு இடத்த சூஸ் பண்ணி கூப்பிடணும், அந்த சர்க்கிள் மட்டும்தான் அங்கே, அந்த க்ரௌடு மட்டும்தான் வந்திருக்காங்க. அடுத்த க்ரௌடு அங்கேயே இருக்கும், அதை போய் பார்க்குறாரு. ஆனால் இந்த ஏதோ வாயில வேறு இந்த நாமக்கல், சேலம், இந்த ஈரோடு, சென்னை, இங்கிருந்தெல்லாம் ஒரு கரூரில் ஒரு ரோட் ஷோ அவரோட அரசியல் சுற்றுப்பயணம் எடுக்கிறாருன்னா, கரூர் நாமக்கல்னு ஒரு ஏரியா அலாட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏங்க இங்கிருந்தெல்லாம் ஏங்க அங்கே போய் பார்க்குறீங்க? இது ஒரு கேள்வி இல்லையா? அப்போது தாவேக்காவே இவர்களெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுதா? இல்லை, அதுதான் ஒரு கட்சியாக முதல்ல அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ எஸ்டிபி கட்சியாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சி, அண்ணா திமுகவாக இருக்கலாம். கட்சியின் தலைவர், ஒரு மண்டல பொறுப்பாளருக்கு, மண்டல தலைவருக்கு, மாவட்ட செயலாளருக்கு, எல்லாருக்குமே அடிமட்டத்தில் தொகுதி கிளை வரைக்கும் டப்புன்னு ஃபோன் கால் போட்டால் யார் 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 கட்சியோட வண்டியில் ஏற்றிட்டு, இப்போ நீங்கள் எல்லா கட்சி கூட்டத்துக்கு வண்டியில் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வருவாங்க, 100 பேர், 200 பேர், 300 பேர். அந்த பஸ்ஸில் வர ஒவ்வொருத்தரை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் அந்த தரப்புக்கு தெரியும். இங்கே அதை தாண்டி கட்சியின் தொண்டர்களை தாண்டி இங்கே பொதுமக்கள் உள்ளே வராங்க. இப்போ நம்ம இந்த க்ரௌடில் வந்து பொதுமக்களும் உள்ளே வராங்க. இப்போ இவங்களுக்கு கட்சிக்காரன் யார், பொதுமக்கள் யார், யார் ரசிகர், யார் கட்சியின் தலைவர், எல்லாருக்கையிலையும் ஒரு துண்டு போட்டுடுறாங்க. அந்த கலர் துண்டு போட்டா யார் தலைவர்? இல்லை, அதுதான் அந்த கலர் துண்டு, தாவேக்கோட கலர் துண்டு எல்லா சுற்றுப்பயணத்துக்கு இடத்துக்கும் சனிக்கிழமைனா பார்சல் போதும், அதை வச்சுன்னா அதை ரெடி பண்ணி அந்த பார்சல் கொடுத்துட்றாங்களாம். இந்த வாட்டர் பாட்டில் போதும் இல்லையா, அது கூட இந்த கலர் துண்டுகளும் போதும். இப்போ நீங்கள் ஒரு கட்சி துண்டுன்னா, உங்கள் கட்சின்னா நீங்கள் போட்டிங்கன்னா அதை நீங்கள் வீட்டுக்கு தானே எடுத்துகிட்டு போவீங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் விஜயோட அந்த சனிக்கிழமை சுற்றுப்பயணம் பாருங்கள், அவர் போய் முடிஞ்சோன்னா எல்லா துண்டும் கீழே இருக்கும். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கட்சி மேலே ஒரு ஈர்ப்பாக இருந்தான்னா அந்த துண்டை அவன் வீட்டுக்கு தானே எடுத்துகிட்டு போவான். அந்த பார்வை ஒன்று இருக்கு இல்லையா நம்ம? இல்லை, அது ஒரு ஃபர்ஸ்ட் நாள் அந்த தியேட்டர் ஷோ இருக்கும். ரஜினி படம், அஜித் படம், விஜய் முன்னாடி வரும்போது, விஜய் இப்போ தலைவர் அவர், விஜய் படம்லாம் வரும்போது முதல் நாள் வந்து இந்த தியேட்டர்லாம் உடைக்கப்படும். இல்லை பாலாபிஷம் ஃப்ளெக்ஸு கிளிக்கப்படும், இல்லைன்னா அஜித் விஜய் ஃபேன்ஸ் வந்து சண்டை நடக்கும். தரமாக செஞ்சுட்டேன்டா. அதுதான் நான் உன்னோட நான் ஹிட் அடிச்சுட்டேன், அந்த மூடில் தான் இருக்கிறாங்க. நான் உன்னோட கலெக்ஷன் வந்து பார்த்தியா 10 கோடி எடுத்துட்டேன், 30 கோடி எடுத்துட்டேன், 100 கோடி தாண்டிடுச்சு, 200 கோடி முதல் நாள் வசூல். அந்த நான் எவ்வளோ கூட்டத்தை காட்டுறேன். இப்போ இந்த கூட்டத்தை காட்டுறதுன்றது வந்து நான் வந்து இந்த ஹெலிபேட் ஷாட்லேருந்து வச்சுட்டு மேலே வந்து இவ்வளோ க்ரௌடை காட்டுறேன், ஈகிள் வியூலேருந்து வச்சுடுறது. எல்லா கட்சியும் நீங்கள் விஜய் வந்ததுக்கு பிறகு எல்லா கட்சியும் திமுக, அண்ணா திமுகலேருந்து மேலே வந்து ஒரு ஷாட் வச்சிடுறாங்க. ஸோ பத்தியா இவ்வளோ கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலை தான் தெரியுது. அப்போ விஜய் பின்னாடி இருந்து ஒரு கேமரா ஷாட்டு இங்கேருந்து வச்சுன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலை தெரியுது, மக்கள் தலை. அப்போ இது வந்து அரசியலில் இன்னைக்கு பேரம் பேசாது. திமுகவும் பண்ணுறாங்க, அண்ணா திமுகவும் பண்ணுது. எல்லா கட்சியிலும் என்னன்னா அரசியல் பேரம் பேசுவதற்கு இதை வந்து சோசியல் மீடியா, இதோட அந்த உளவியல் வந்து இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நான் கூட்டத்தை காட்டுறேன் பார்த்தியா, இந்த பேர் கேஜிஎஃப் நேரத்தெல்லாம் அந்த இப்படி தான் இருந்துச்சு. 2 ரோடு இப்படி பிரியும் போது ஃபுல்லாக மக்கள் இருக்குது. திருவாரூர் பார்த்தியா இப்படி ஆயிடுச்சு, திருவாரூர் தேருக்கு அப்புறம் இவ்வளோ கூட்டம். அப்புறம் கரூர் வந்து மிரண்டுருச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து இவங்க என்னவா புரிஞ்சுக்கிறாங்க, அரசியலையும் முதல்ல இந்த ஜென்சி அந்த க்ரௌடு, இந்த 25 வயசு கீழே இருக்கிற க்ரௌடு வந்து
என்னவாக புரிஞ்சுக்குது, இவர்கள் எல்லோரையும் அரசியல்படுத்த விஜயை முதல்ல அரசியல்படுத்த அவர் அரசியல் மயப்பாகணும், அதுக்கப்புறம் தான் அவர் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் அரசியல் ஆகணும். அப்ப இவர்கள் என்ன சென்ஸ்ல வந்து இந்த கிரௌடை வச்சுட்டு நாளைக்கு வேறு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. ஏன்னா இது முதல் இன்சிடென்ட் கிடையாது. நான் சொல்றது முதல் மாநாட்டிலையும் 3 பேர் இரண்டாவது மாநாட்டிலையும் உயிர்கள் இழந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கை கால் உடைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நடக்குது. அப்போ சாதாரண பொதுமக்களுக்கு இது நாள் வரைக்கும் திமுக, அண்ணா திமுக எல்லா கட்சிகளும் கூட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க, மாநாடு போட்டுட்டு தான் இருக்காங்க. பொதுமக்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் இருக்காது. அந்த ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து அந்த மாநாட்டு திடலுக்கு போறதுல வந்து கொஞ்சம் க்ரௌட் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். கொஞ்சம் க்ரௌட் இருக்கும், கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். மற்றபடி எல்லா வியாபாரிகளுக்கும் அந்த இடத்துல வந்து ஜூஸ் கடை, டீ கடை எல்லாம் போடுவாங்க. எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இயல்பாக போயிடும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா மறுநாள் முந்தின நாள்ல இருந்து க்ரௌடு. சரி, விஜயாச்சும் அந்த மாநாட்டில் போன மாநாட்டில் என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தா எதுவும் பேசல. ஒரு 1/2 மணி நேரம் பேசினதா சொன்னாங்க, எதுவுமே பேசல. அதில் எந்த கண்டென்ட்டுமே இல்லை. சரி, 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராச்சும் பேசுகிறாங்களா அந்த கட்சியில்? இப்போ நீங்கள் ஒரு இந்த ஷோ இருக்கும்ல, இந்த ஆடியோ லான்ச் ஷோ, அதில் வந்து ரஜினி வந்து ஏதாவது கூட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டு போவார், இல்லை சிவகார்த்திகேயன் வந்தாருன்னா ஏதாவது இந்த ஆடியோ லான்ச் இந்த படம் வீட்டுக்கு வந்து ஷோ, அந்த மாதிரி தான் ஒரு 1/2 hour வந்து ஏதோ பேசிட்டு போன மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் அரசியல் என்ன பேசுனீங்க? இந்த ஆடியோ லான்ச் ஷோ அரசியல் பேசினார், நீங்கள் கேட்கல. அரசியலை பாட்டாக பாடினார், நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணல. அதெல்லாம் சரி, ஆனால் நீங்கள் வந்து அது சாதாரண ஒரு இவங்களே பேசிட்டு போயிட முடியுமே. ஒரு 2ஆம் கட்ட கிரவுண்ட் லெவலில் கிளை தலைவர்களே பேசிட முடியல. நீங்கள் ஒரு கட்சியின் தலைவர், இவ்வளோ பேரை க்ரௌடு உங்களால் புல் பண்ணப்படுது. அப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் பேசுங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது உண்மை தான். அதுக்கு வந்து செந்தில் பாலாஜி அப்போ அமைச்சராக இருக்கும்போது அது வாங்கினது உண்மை தான், இப்பயும் வாங்கிட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் உண்மை தான். அதெல்லாம் இல்லைன்னா யாரும் சொல்லலை, யாரும் மறைக்கலாம் முடியாது. வெளிப்படையாக 10 ரூபா வாங்குறாங்க. இப்போ நீங்கள் அரசியலாக உங்கள் கட்சியின் தொண்டர்களை என்ன அரசியல்படுத்துறீங்க? உங்கள் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன அரசியல்படுத்துறீங்க? 41 பேருங்க கீழ்வன்மணியில் கூட 42 குடிசையில் வச்சு எரிச்சாங்கல்ல. கோபால்சாமி நாயுடு வந்து எரிச்சது வந்து கீழ்வன்மணியில் கூட எரிச்சதுல என்ன? அதை விட இங்கே மோசமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ எல்லாத்துக்கும் நான் காரணம் வந்து சினிமா முகத்துக்கு காரணம் விஜய். எல்லாத்தையும் விஜய் மேலே பிளேம் பண்ணலை. விஜய் தான் முழுது காரணம். விஜய் தான் இந்த தமிழ்நாட்டோட தீய சக்தி அப்படின்னு நம்ம அந்த கான்ஸ்பிரசிக்குள்ள எல்லாம் போகல. இல்லை விஜய் மீது எல்லா பழியும் தூக்கி போடல. உங்களை நம்பி வந்த நம்ம இப்போ உங்க வீட்டுக்கு நான் வரேன், எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா தாய்மாமன் விஜய் மக்களுக்கு தாய்மாமனுங்க. சரி, தாய்மாமன்னா அப்படின்னா கேள்வி இருக்குல்ல, என்ன அவங்க மருமகனுக்கு அடிபட்டு இருக்குது, மகனுக்கு அடிபட்டு இருக்குது, போய் பார்க்கணும்ல. அந்த பார்க்கறதுக்கு நான் நீங்க போனீங்கன்னா திருப்பி க்ரௌடுன்றதே புரிஞ்சுக்கிறேன். கிரவுண்ட் ரியாலிட்டி காவல்துறை சொல்லுது. விஜய் திருப்பி போனா திருப்பி வந்து பதட்டமாகும், க்ரௌடடாகும். இப்போது வரைக்கும் இப்போ நம்ம பேசுற இந்த செகண்ட் திங்கட்கிழமை காலையில வரைக்கும் காணொலி வாயிலாக பேசிட்டு போறதுல எவ்வளவு நேரம் ஆயிரப்போகுது? உள்ள ஒரு லைவ்ல ஒரு பிரஸ் மீட் கூப்பிட்டா விஜய் பிரஸ் மீட் கூப்பிட்டா இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த ஏர்போர்ட்ல இல்ல, இந்த ஏர்போர்ட்ல நீங்க அங்க கூட பயப்படுங்க. ப்ரெஸ் அட்ரஸ் பண்ண பாருங்க, வீட்டுக்கு போயிட்டீங்க, கூலாயிட்டீங்க, நைட்டு டென்ஷன், நீங்கள் சொன்ன மாதிரி மன வலியில் இருந்தீங்க. காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக ஜான் எழுதி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடு, நான் படிச்சிடுறேன், ப்ரெஸ் ரிப்போர்ட்டை கூப்பிட்டு கூட படிச்சிருக்கலாமே. இல்லை, எதுவுமே பண்ணலன்னு நம்ம அக்கௌண்ட்டில் 2 நாள் ஆச்சுங்க. நாளைக்கு இயற்கை பேரிடர் ஏதோ ஒன்று நடக்குது தமிழ்நாட்டில், உங்கள் கட்சி எதுக்குமே வராதுன்னா இப்படி நம்ம எந்த கணக்கில் எடுக்கிறது? அதை கட்சியாக எப்படி எடுக்கிறது? அதுதான், தன்னை காப்பாற்றி கொள்ள மட்டும்தான் நீதிமன்றத்தை நாடு. இல்லை, நீதிமன்ற நாடுங்க, சிபிஐ நாடுங்க, நீங்கள் அதெல்லாம் போகட்டும், அது வந்து வரும். எல்லா கமிஷனில் போடுறதும் கள்ள தூக்கி கிணத்துல போடுறதும் ஒன்றுன்னுவாங்க. கமிஷன் அமைக்கிறதும் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏதோ ஒரு கமிஷன், விசாரணை கமிஷன் அமைப்பாங்க. அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு வரும். அது வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உங்களை நம்பி உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், ஒரு விருந்தாளியாக வந்து எனக்கு ஏதோ ஒரு சின்ன அடிபட்டா கூட அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான். உங்கள் வீட்டில் இருந்து ஏதோ ஒரு பொருள் வந்து என் காலில் உங்களை நம்பி வந்திருக்கிறானுங்க இவ்வளோ பேர். இப்போ இவ்வளோ பேரை வந்து நீங்கள் வந்து என்னவாக மக்கள், சரி கட்சியின் தொண்டர்களை விட்டுருங்க, அது பொதுமக்களாகவே இருக்கட்டும். பொதுமக்கள் உங்களை நம்பி நீங்கள் தான் நாளைய தமிழ்நாட்டை ஆள போகிற தலைவா அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்போ அந்த தலைவனுக்கு இங்கே 41 பேர் செத்து போயிருக்கிறதை வந்து அந்த தலைவன் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் ட்விட்டரில் மட்டும்தான் அந்த தலைவனால் பேச முடியும்னா அதை எப்படி நம்ம தலைவனாக அக்செப்ட் பண்ண முடியும்? எதிர்கட்சி தலைவராக கூட எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இல்லை ஒரு கட்சியின் தலைவராக கூட எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? நம்ம எல்லா கட்சி மேலே மாற்றுக்கிறதுலாம் இருக்குது. எஸ்டிபி, அந்த என்ன விசிகா மேலே, திமுக மேலே,
நான் எஸ்டிபியில் இருக்கிறேன், எல்லா கட்சியின் மீதும். ஆனால் எல்லா கட்சிகளுக்குள்ளாலையும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இணக்கம் இருக்கும். இப்போ நான் அதனால தான் எஸ்டிபி கட்சியில் இருக்கேன். திமுக நான் 1000 விமர்சனம் பண்ணாலும் திமுகவை சேர்ந்த பொறுப்பாளர்கள்ட்ட எனக்கு உறவு இருக்குது, அவங்ககிட்ட பேசுவேன். அவர்கள் இங்கே வந்து பேசுவாங்க, இங்கேருந்து விசிகா தரப்புகிட்ட பேசுவோம், கம்யூனிஸ்டுகள்கிட்ட பேசுவோம். இப்படி எல்லா கட்சிகள் பல கட்சிகள் இருந்தால் கூட கொள்கை கருத்து அடிப்படையில் நம்ம அது வேற. ஆனால் இங்கே நான் எங்கே போய் பேசுறது? அவங்க கோஷம் போடுறதுலேருந்து அடிப்படையிலிருந்தே விஜய் கட்சியில் வந்து ஃப்ளா இருக்குது. அடிப்படையிலேருந்து ஒரு கோஷம் கட்சி இது எல்லாமே ட்ரெயின் ஆகணும். ஒரு கட்சிக்கு வந்து எல்லாம் ஒரு முழக்கம் இருக்குல்ல, போராட்ட முழக்கங்கள், இதுலேருந்தே ட்ரெயின் ஆகணும். டிவிக்கே நான் கத்திட்டு இருக்க முடியும். போராட்ட முழக்கங்கள்ல என்ன கோரிக்கை வேணும் அதை நோக்கி டிமாண்ட்ஸை வந்து இப்போ 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்துல விஜயை தாண்டி தெருமுனை கூட்டங்கள் எத்தனை நடந்திருக்கு? 2ஆம் கட்ட தலைவர்கள் இங்கே போய் பேசலாம்ல. ஆதவர்ஜன் போய் பேசினா க்ரௌடட் வராது, போய் பேசுங்க. நிர்மல்குமார் பேசுனா போய் பேசுங்க. இன்னும் ஒரு 10 பேர் போய் தெருமுனை கூட்டங்கள் பேசுங்க. அந்தந்த மாவட்ட செயலர் பேசுங்களேன், உங்களோட தொண்டர்களை அரசியல் படுத்துங்களேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணுங்க. நீங்க அங்கே கருத்தரங்கங்கள் நடத்துங்க. உள்ளூர் அளவுல வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி உங்க தொண்டர்களுக்கு வந்து கருத்தரங்கங்கள் நடத்துங்க. எத்தனை கருத்தரங்கங்கள் நடந்துச்சு? பெரியாரை வச்சு நடத்துங்க, அம்பேத்கரை வச்சு நடத்துங்க, எல்லோரையும் வச்சு நடத்து. எல்லா தலைவர் அஞ்சலி அம்மாளை வச்சு நடத்துங்க. இதெல்லாம் அஞ்சலி அம்மாள் செஞ்சாங்க, இதெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் செஞ்சாங்கன்னு கருத்தரங்கங்கள் நடத்துங்க. வெறும் விஜய் வருவார், விஜய் வரும்போது நான் கொடியை தூக்குவேன், இல்லைன்னா அவர் வரும்போது நான் கத்துவேன், இல்லைன்னா பைக் எடுத்துட்டு முன்னாடி வருவேன். இது வந்து எப்படி தமிழ்நாட்டை கொடுத்துட்டு போயிட முடியும்? இல்லை ஒரு தலைவராக கூட எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஒரு உள்ளூர்ல ஒரு மண்டபத்தை பிடிச்சி, ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி கருத்தரங்க நடத்துங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.